வணக்கம். அதிர்ஷ்டம் இருந்தா போதும், வாழ்க்கையில எது வேணாலும் சாதிச்சிடலாம்னு நினைப்போம். ஆனா, அந்த அதிர்ஷ்டத்த குடுக்கறது எது? நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருமே மறந்து போயிடுறோம். ஒரு கிராமத்துல ஒரு ஏழை வியாபாரி ஒருத்தர் இருக்காரு. அவர் தினமும் வியாபாரத்துக்கு போனா மட்டும் தான் அன்னைக்கான உணவு அப்படிங்கிற ஒரு நிலைமையில வாழ்ந்துட்டு வராரு. ஒரு நாள் தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பழங்காலத்து நாணயம் ஒண்ணு அவருக்கு கிடைக்குது. எடுத்து பார்க்குறாரு. அந்த நாணயத்து நடுவுல ஒரு துளையிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி துளையிடப்பட்ட நாணயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, அது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அந்த காலத்துல இருந்துட்டு வந்துச்சு. உடனே இவரு சந்தோஷமா இந்த துளையிடப்பட்ட நாணயம் நமக்கு கிடைச்சிருச்சு. அதனால நமக்கு இனிமே நல்ல காலம் தான். நமக்கு அதிர்ஷ்டம் தான் இனிமேன்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகத்தோட வேலைக்கு போறாரு. அன்னைக்குன்னு பார்த்து என்னைக்கும் இல்லாம கொஞ்சம் வருமானம் அதிகமாவும் வருது. அப்ப நினைக்கிறாரு, இந்த நாணயம் நம்மகிட்ட வந்த நேரம் தான் நமக்கு அதிர்ஷ்டம், வருமானம் அதிகமா வருதுன்னு. தினமும் அந்த நாணயத்த தன்னோட கோட் பாக்கெட்ல போட்டுட்டு வேலைக்கு போவாராம். வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த நாணயத்த தொட்டு பார்த்துட்டு தான் போவாராம். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவர் அந்த ஊர்லயே மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிடுறாரு. ஒரு நாள் திடீர்னு யோசனை வருது. நம்ம அந்த நாணயத்த தொட்டு தான் பார்க்குறோமே, எடுத்து பார்க்கறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட என்னோட கோட்ட எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. கோட்ட வாங்கி அந்த கோட் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு நாணயத்த எடுத்து பார்க்குறாரு. ஒரே அதிர்ச்சி. இவர் கண்டெடுத்த அந்த துளையிடப்பட்ட நாணயம் இல்லாம, புதுசா வேற ஒரு நாணயம் இருந்திருக்கு. உடனே அவருடைய மனைவி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "என்ன மன்னிச்சிருங்க. கோட் ரொம்ப தூசியா இருக்கே" அப்படின்னு ஒரு நாள் எடுத்து உதறினேன். அது எங்கேயோ தவறி விழுந்துருச்சு. நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்ல. அதனால தான் நான் வேற ஒரு நாணயத்த வச்சுட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. "பரவாயில்லம்மா, நீ மன்னிப்பெல்லாம் கேட்காத. இது எப்ப நடந்துச்சு?" அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு மனைவி சொல்றாங்க, "நீங்க எப்போ இந்த நாணயத்த கண்டெடுத்தீங்களோ, அதுக்கு மறுநாள் காலையிலேயே அந்த நாணயம் தொலைஞ்சு போயிருச்சு" அப்படின்னு. அப்பதான் இந்த வியாபாரிக்கு புரிய வருது, நமக்கு அதிர்ஷ்டத்த கொடுத்தது இந்த நாணயம் இல்ல, என்னுடைய நம்பிக்கை தான் அப்படின்னு.